மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கூகுளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதற்கான டேட்டா சென்டரை ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் அந்த பகுதியில் சுமார் 1.30 லட்சம் கோடி மதிப்பீடுல 1.30 லட்சம் கோடி மதிப்பீடுல அங்கே கட்டமைக்க போறதாக கூகுள் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதை நரேந்திர மோடி அவர்கள், நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இதை பெருமையாக தன் மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அதோட இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஆந்திரா எந்த அளவுக்கு உதவ போகுது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இது நாட்டுக்கு வரதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் ஒரு சின்ன பகுதியாக எனக்கு அதில் வருத்தமும் உண்டு. ஏன் அந்த வருத்தம் அப்படின்னா, இதே மாதிரியான முதலீடுகள் இதற்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய முதலீடுகள் இந்தியாவை நோக்கி வந்துச்சு. அதில் மிக முக்கியமானது ஆக்சர் மிட்டல், அதுக்கப்புறம் பிபிசிஎலோடது, அதுக்கப்புறம் பாரத் ஃபோர்ஜ் ஒரு ப்ராஜெக்ட். இந்த எல்லாமே ஆந்திரா நோக்கி தான் போச்சு. இந்த டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு ஒருவேளை விசாகப்பட்டினம் சரியான பகுதி அப்படின்னா, அதை விட மிக சரியான பகுதி சென்னை. ஆனால் கெடு வாய்ப்பாக நமக்கு ஏன் வரல அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக ஒரு 7-8 வருஷம் ஒரு கெட்ட பேரை ஒன்று வாங்கியிருக்கோம். தொடர்ந்து கண்ட மாதிரி போராட்டம் நடத்தி, அதுலேயும் மிக முக்கியமாக இந்த மாதிரி முதலீடு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வரப்போகுதுன்னா அடுத்த நாளே இதை பற்றியான பொருள்களை இங்கே கலப்ப முடியும். அது வந்துச்சுன்னா அது கலைஞ்சிருமா, அது வந்துச்சுன்னா அது ஆயிருமா அப்படின்னு இயற்கையில் ஆரம்பித்து பெண்களுடைய ஆரோக்கியம் வரை கொண்டு விட்டுருவாங்க. இந்த பிரச்சனை கடந்த 8 வருஷமாக இருந்துச்சு போராட்டம்ன்ற பேரில். அந்த நேரத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இப்படியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட், அதனால கியா மோட்டார்ஸ் நினைக்கிறேன், அவங்களும் இந்த மாநிலத்தை விட்டு வெளியே போனாங்க. இப்படி போனது அதுக்கப்புறம் திரும்ப வரவே முடியல. இதை நாம் ஒரு படிப்பினையே எடுத்துக்கணும். அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் வரதில் இருக்கக்கூடிய முதலாவது வருத்தம் நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, இதை கட்டமைக்கிறதுக்கு கூகுள் நிறுவனம், இங்கே இருக்கக்கூடிய அதானி, அதுக்கப்புறம் ஏர்டெல், இந்த 2 நிறுவனத்தை வச்சு தான் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண போகிறாங்க. அவங்க தான் முக்கியமான பார்ட்னர். இங்கே சுமார் 1,30,000 கோடி முதலீடு. இதன் மூலமாக சுமார் 1,80,000 வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாக உருவாக்க முடியும். மொத்த முதலீட்டு மதிப்பு 1,30,000 கோடி. அதில் கூகுள் நிறுவனம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது அடுத்த 5 வருஷத்தில் இதனுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அமெரிக்காவுக்கு மட்டுமே சுமார் 1,40,000 கோடியாக இருக்கும். ஸோ அவங்க திட்டத்தை தெளிவாக இருக்காங்க. ஆனால் அந்த வேலை வாய்ப்பு இருக்கு பாருங்க, அதில் தான் எனக்கு வருத்தம் வருது. அது என்ன வேலை வருத்தம்னா, ஒருவேளை இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வருத்தம் அப்படின்னா, ஒருவேளை சென்னையோ இல்லை இந்த போய்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இது வெறும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. நீங்கள் ஜியோகிராஃபி, அப்புறம் ஜியோஃபிசிஸ்ட், அதுக்கப்புறம் ஓசனோகிராஃபி, இந்த மெரைன் சம்மந்தமாக படிக்கிறாங்களே, இவங்களில் நிறையா ஸ்பெஷலைஸ்டு, இதில் நல்ல ஒரு திறன்மிக்க நபர்களாக வரணும்னு நினைப்பாங்க. அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே எந்த வேலை வாய்ப்பு இருக்காது. எந்த வேலை வாய்ப்பு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, அது வெளிநாடுகளுக்கு தான் போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான டேட்டா சென்டர் வரும்போது இது சப்மெர்ஜோட வருது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பலரும் நினைக்கிற மாதிரி இங்கே இன்டர்நெட்ன்றது இந்த சேட்டலைட் மூலமாக ஒவ்வொரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வருது அப்படி கிடையாது. 99.9% இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா, எல்லாமே கேபிள் தான். எல்லாமே கடலுக்கு அடியில் கேபிள் விடுறாங்க. அது சப்மரைன் ஃபைபர்ஸ். அந்த கேபிள் தான் கனெக்ட் ஆகும். இந்த கூகுள் கூட இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 20 லட்சம் மைல் அளவிலான இந்த கேபிள் இருக்குது இந்த கடலுக்குள்ளே, சப்மரைன் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இது கனெக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் இது மேனேஜ் பண்ணணும். எனவே இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக என்ன உருவாகும் அப்படின்னா, நாட்டில் இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் இதில் கூடிய நபர்களுக்கு பெரிய லெவலில் வாய்ப்பு உருவாகும். அது என்ன பவர் சிஸ்டத்துக்கோ இல்லை டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இதில் இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஓசோனோகிராஃபியில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஜியோஃபிசிக்ஸில் ஆரம்பித்து, ஜியோகிராஃபி படிக்கக்கூடிய, இது சம்மந்தமாக படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகளை எளிமையாக உருவாக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன், இது என்ன மாதிரியான விஷயம், இதனால் என்ன பலன் நாட்டு கிடைக்கும், இதனால் உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், இதை பற்றியான முழுமையான விஷயங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதிரி முதலீடுகள் இந்தியாவை நோக்கி வரும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, நாட்டில் வளர்ச்சி இருக்கு இல்லையா, இதன் மீது உலக அளவில் ஒரு நியாயமான பார்வை இருக்குது. அதாவது இந்தியா தொடர்ச்சியான ஒரு சாலிடாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு வளர்ச்சியில் இருக்குது. எதிர்காலத்திலும் நல்ல விதமான வளர்ச்சி இருக்கும். இது மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும். இந்த இடத்துல முதலீட்டு விவரமாக ஒரு கூடுதல் விஷயம் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, நேரடியாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண விருப்பம் நிறைய பேருக்கு இருக்காது. அதே நேரம் மார்க்கெட்டுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, அதுல ஒரு நல்ல வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஒரு NFO அறிவிக்கிறாங்க. அது இந்தியா கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், அதோட பேர். இதோடைய கடைசி தேதி அக்டோபர் 26. இந்த NFO விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதோட QR கோட் இருக்குது. இதை பிடிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்பு ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இதே மாதிரியான ப்ராடக்ட் ஹை க்ரோத் ஃபண்ட் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கடந்த 7 வருஷத்தில் 2008 அறிவிச்சாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் சுமார் 22.7% அளவிற்கு CAGR ரிப்போர்ட் இருக்கு. அதோட சேர்த்து என்ன பிரீமியம் அமௌண்ட் கட்டுறோமோ அதோட 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜ் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் வருஷத்துக்கு சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணும்போது அதில் வரக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது டேக்ஸ் ஃப்ரீயும் கூட. மாதம் 18,000 வரை நீங்கள் NRI முதலீடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 2 கோடி வரைக்கும் இதில் ரிட்டர்ன் எடுக்க வாய்ப்பும் உண்டு. இதை பற்றியான விஷயங்கள் தாய்மொழியே தெரிஞ்சுக்கணும்னாலும் அதிலே கஸ்டமர் கேர் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுலேயும் அதுக்கான விவரங்கள் இருக்கும். ஒருவேளை ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து விவரங்கள் சொல்லணும்னா
அதுக்கான நீங்கள் ரெக்வஸ்ட்டையும் அதிலே அனுப்ப முடியும். இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் வரதில் இருக்கக்கூடிய முதலாவது வருத்தம் நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, அது அங்கே போகும்போது என்ன ஆகும்னா நாட்டுக்கு நல்லது தான், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காண்ட வருத்தம் வரும். ஏன் அப்படின்னா ஊரில் நம்ம ஊரில் ஒன்று இருக்குது, ஜெர்மனி போய் 6000 கோடி கூட்டி வந்துட்டோம். அதுக்கு 2 வாரமாக அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க 6000. ஆனால் அந்த 6000 கோடி இந்த ஊரில் இருந்திருக்காங்க. இந்த ஊரில் இருக்க நிறுவனத்தை கூட்டி போய் ஜெர்மனியில் உட்காந்து கையெழுத்து போட்டு இங்கே கொண்டு வந்து மக்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் 1,30,000 கோடி முதலீடு கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு முன்பு ஆக்சன் மிட்டல், அதுக்கப்புறம் பார்ப் ஃபோர்ஜ், அப்புறம் பிபிசிஎல், இந்த மாதிரி நிறுவனங்கள் இங்கே கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே போகிறோன்னா இங்கே வரல. அப்போ இங்கே வரணும்னா நம்ம என்ன மாதிரியான வாய்ப்புகளை சர்வதேச அமைப்புகள், அது முக்கியமாக முதலீட்டாளருக்கு எந்த நம்பிக்கை இங்கே உருவாக்கணும், அந்த நம்பிக்கை உருவாக்குறதுக்கு மக்களை எந்த மாதிரி தயார்படுத்தணும், அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மோசமான சில நாட்டுக்கு எதிரான சக்திகளை அதை எப்படி ஒழிச்சு கட்டுறது, இதில் ஆர்வம் காட்டணும். ஆனால் திமுக அரசு அதையும் பக்கத்தில் வச்சுக்கிறோம், இது வரலையா அப்போ ஊரை ஏமாற்றும். இந்த போக்கில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாடு உருப்புறது கஷ்டம். ஆனால் இதில் நிறைய பேர் தூண்டி விட்டு தீராம பாருங்க, உங்களை சென்டிமெண்ட்டாக தூண்டி விட்டு தீராம பாருங்க. அவன் நம்பி பின்னாடி போனீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, இருக்கிற ப்ராஜெக்ட் ஓடி போயிடும். சரி, இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கூகுள் நிறுவனம் என்ன எதிர்பார்க்குறது? எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட சர்ச் இன்ஜினுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு தான் உருவாக்குவாங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதிர்காலம் ஆயிடுச்சு. அப்போ அந்த எதிர்காலத்துக்கு தேவையான மிகப்பெரிய முதலீடை இந்தியாவில் இந்த இடத்துக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே சொல்கிறாங்க லார்ஜஸ்ட், நாங்கள் 12 நாடுகள் இந்த மாதிரி ஹப் வச்சுருக்கோம், ஆனால் இதுதான் உலகத்தில் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி ஒரு 1,30,000 கோடி உள்ளே கொண்டு வராங்கன்னா இது என்ன உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும் அப்படின்னா, இந்தியாவில் நிறுவனங்களுக்காகட்டும் இல்லை தனிநபருடைய பயன்பாடாகட்டும், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தேவை இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கூடி எப்படி 5 வருஷத்தில் ஒரு முழுமையான நிலைமைக்கு வரும். அன்றைக்கி வரும்போது சர்ச் இன்ஜினே ஒழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் படிக்கிறதில் ஆரம்பித்து நீங்கள் தேடுதலேருந்து எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முழுமையாக நிறைஞ்சிடும். அது நிறையும் போது அதுக்கான வாய்ப்புகளை புதுசாக ஒன்று உருவாக்குது, இருக்கிற வாய்ப்புகள் இழக்குது, அதெல்லாம் அப்படிங்களே தனியாக. ஆனால் செமிகண்டக்டர் வந்து எப்படி சைனாவை தூக்கி நிறுத்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஐடி செக்டர் வந்து ஓரளவுக்கு நம்ம நாட்டை தாண்டி பிடிச்சி. இதுக்கு அடுத்து இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கான லார்ஜஸ்ட் ஹப் இங்கே வரும்போது இது இன்னொரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இது என்ன வாய்ப்பை நமக்கு உருவாக்கும் அப்படின்னா, உலகத்தின் மக்கள் தொகையில் சுமார் 78% இருக்கிறது இங்கேயும் ஆப்பிரிக்காலையும், ஏசியாவில் மட்டும் சுமார் 60%. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துலையும் சேர்த்து இதை மேனேஜ் பண்ண போகுது இந்த ஒரே ஒரு ஹப். இந்த ஒரு ஹப்பை நாம வச்சிருக்கிறது மூலமாக இந்த பகுதியிலே நம்மளால் லீட் பண்ண முடியும். இது உலகத்தில் லீட் பண்ணுற சமம். அதாவது மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டர், இந்த ஏரியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போதோ, என்ன பங்களிப்பு அளிக்க போதோ, அதோட பெரும் நன்மை இந்திய இளைஞர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் கிடைக்கும். அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. என்ன தமிழ்நாட்டுக்கு வராது வருத்தம். மும்பையில் இருக்குது, சென்னை பிரதானமானது, அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம், இந்த இடங்களில் தான் அந்த ஹப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் விசாகப்பட்டினம் நோக்கி போகும்போது சென்னைக்கு ஏன் வரலன்றது சின்ன வருத்தம். அதற்கு வேற யாரும் கிடையாது, இங்கே இப்படி அரசியல் கட்சிக்கு தூண்ட நம்மளே மண்ணல் நம்ம தலையில் போட்டு தெரிஞ்சோம். அதில் தான் கியா மோட்டர்ஸ் வந்து எல்லாம் ஓடினாங்க, இருக்கிறதே ஓட வச்சுறாங்க. இனிமையாவது அரசியல் வேற, நாட்டின் வளர்ச்சி வேற இல்லையா, இதில் கவனமாக இருக்கிறத நம்ம பழகணும். அதனுடைய மிக முக்கியமான பாடம் தான் இந்த கூகுள் ஏஐ அங்கே போகிறது காரணம். இங்கே வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, அவசியம் இருக்குது. ஆனால் வரடா சாமி ஏன் அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க, ஏன் தெலுங்கானா இந்த அளவுக்கு வளருது, ஏன் ஹைதராபாத் வேகமாக வளருது, ஏன் ஒரு 15 வருஷம் சென்னை அப்படியே நிற்கிது, தமிழ்நாடு அப்படியே நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நாம தான் காரணம். கடைசியாக இன்னைக்கு நான் பார்த்த என்எஃப்ஓடைய கடைசி இது அக்டோபர் 26. இதனுடைய மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை பின்தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.